கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் கொண்டாட்டம் சிறப்பாக நடந்து வரும் நிலையில் அங்குள்ள கள நிலவரங்களை செய்தியாளர் மனு தருவதை காணலாம். இந்த கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த ஓணம் பண்டிகை என்பது குமரி மாவட்டத்திலும் கேரள மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்களோ அதுபோல் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை தற்போது குமரி மாவட்ட மக்கள் கொண்டாட தயாராகியுள்ளது. குறிப்பாக நமக்கு தற்போது ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சி என்பது மாவேலி மன்னர் வேடமணிந்து இன்று இந்த மாவேலி மன்னர் இந்த குளித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடியிருப்புக்கும் சென்று பொதுமக்களுக்கு ஆசிர்வதிக்கும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. அந்த நிகழ்ச்சிக்காக மாவேலி மன்னர் தற்போது தயாராகி நிற்கக்கூடிய காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதியை பொறுத்த அளவில் குளித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளப், இந்த கிளப்பினுடைய உறுப்பினர்கள் மற்றும் குளித்துறை பொதுமக்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான அத்தப்பூ கோலம் இந்த பகுதியில் போடப்பட்டுள்ளது. இந்த அத்தப்பூ கோலத்தினுடைய இங்கு குத்துவிளக்கேற்றி இந்த பகுதியிலிருந்து இந்த மாவேலி மன்னர் ஊர்வலம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த ஊர்வலத்துக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஒரே உடை அணிந்து இந்த ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளார்கள். இந்த பகுதியில் நமக்கு தற்போது மாவேலி மன்னர் தயாராகி உள்ளது. இன்றைய நிகழ்ச்சி எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற உள்ளது என்பது மாவேலியிடமே நமக்கு கேட்போம். இன்னைக்கு எந்த மாதிரி இந்த ஓணம் பண்டிகையை எப்படி கொண்டாடுறீங்க? ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி இந்த பகுதியில் என்ன மாதிரி நிகழ்ச்சி? எல்லா வருடமும் குளித்துறை பிரதர்ஸ் கிளப் சார்பாக ஓணம் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் 39வது வருடம் குளித்துறை பிரதர்ஸ் கிளப் சார்பாக 3 நாட்கள், ஒரு முதல் நாள் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் 2வது நாள் நேற்று கலை நிகழ்ச்சிகள், இன்று மாவேலி மன்னன் மற்றும் நகர்வலம், இன்று இரவு கானமேளா. மிகவும் சிறப்பாக பிரதர்ஸ் கிளப் சார்பாக ஓண நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஓண பண்டிகையினுடைய ஓண சத்யா, இந்த ஓண சத்யா இன்னைக்கு எவ்வளவு பேர் பங்கேற்கிறாங்க? அதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி? எல்லா வருடமும் இல்லாமல் இந்த வருடம் பிரதர்ஸ் கிளப் சார்பாக 3000 பேருக்கு ஓண சத்யா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.